viewers, welcome to my channel Cook with Sana Kuram. This is Sana. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாட் சிக்கன் குழம்பு. செட்டிநாட் சமையல்னாலே நமக்கு ஞாபகம் வருது அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அவங்க நல்லா ஸ்லோவில் வச்சு வறுத்து அரைச்சி அதில் குழம்பு வைக்கிறனால அதோட மனமும் ருசியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். சிக்கன் செட்டிநாட் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். வறுத்து அரைக்க பட்டை 2, கிராம்பு 4, ஏலக்காய் 3, பிரிஞ்சி இலை 2, மல்லி 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், அன்னாசிப்பூ 1, கல்பாசி 1, ஜாதிபத்திரி 1, தேங்காய் 50 கிராம், காஞ்ச மிளகாய் 3. குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, நல்லெண்ணெய் 1/2 கப், சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 2 மீடியம் சைஸ், கருவேப்பிலை, இஞ்சி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பவுடர், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த ஆத்தென்டிக் ஃப்ளேவர் கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய அந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு, ஃப்ளேமை நல்லா ஸ்லோவில் வச்சு நீங்கள் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது தீஞ்சு போயிடும். அப்புறம் கிரேவியோட கலரே உங்களுக்கு கருப்பு கலரில் ஆகிடும். ஸோ நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா அதை நல்லா வறுக்கணும். நல்லா அந்த அரோமா வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போது நல்லா வறுத்தாச்சு. இது தனியாக வச்சுருங்க, ஆற வைங்க. இன்னொரு பேன் எடுங்க. அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஸ்லோவில் வச்சு வருங்க. தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்குமா வறுக்கணும். ஸ்லோலியே வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேங்காயெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேங்காய் எடுத்து காமிச்சிருக்கேன், நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நம்ம அப்போ ஆற வச்சுருந்த மசாலாவும் இதையும் சேர்த்து 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு வைக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் 1/2 கப்பு நல்லெண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கணும். இது சும்மா வாசனைக்காக. கூடவே கருவேப்பிலை, இது கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கிட்டு நல்லா அதை வதக்கணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட இஞ்சி விழுது 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கணும். ஸ்லோவில் வச்சு செய்யுங்க. இது கூட கட் பண்ணி வச்ச தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். அந்த எண்ணெய்னா நல்லா மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட நான் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன், அதாவது சிக்கனை கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு 2ம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன்.
அதை இதோடு சேர்த்துக்கணும். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி இல்லாமல் வதக்குங்க. சிக்கனோட தண்ணியே போதும். ஸோ தண்ணி இல்லாமல் அப்படியே வதக்குங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்குனா போதும். இப்போது இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணி இம்மீடியட்டாக தண்ணி ஊற்றிடுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த மசாலாவோட வாசனை அந்த சிக்கனில் சேரணும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. 1 டீஸ்பூன் சால்ட் பார்த்து போடணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மேரினேட் பண்ண சிக்கனில் வந்து நம்ம சால்ட் போட்டிருக்கனால கொஞ்சம் சால்ட் பார்த்து போடணும். நல்லா கவர் பண்ணி ஒரு மூடி வச்சு நல்லா கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வைங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனோடு சேர்ந்து நல்ல ஒரு வாசனை வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வாசனை வருது. அந்த வறுத்து அரைச்ச மசாலாவோட வாசனை ரொம்ப நல்லா வருது. இது கூட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கன் வேகிறதுக்கான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் சமைங்க. நல்லா அதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும், நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா அதை க்ளோஸ் பண்ணி சமைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சின்னதாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வைங்க. இப்போது நம்ம சுவையான செட்டிநாட் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.